எத்தினா புஜாக்கு தான் நான் கிளம்பின்னு இருக்கோம். இங்கேருந்து 25 கிலோமீட்டர் இருக்குது எத்தினா புஜாக். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இன்ற அழகை போல வாழ வேண்டும். க்ரீனரி இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாடு சைடு போனான்னா இந்த ஃபுல் காஞ்சிரும். இங்கேயே வந்துட்டு ஓரளவுக்கு வெயில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது, ரெசார்ட்டெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணுறீங்கன்னா ரெசார்ட்டில் தங்கலாம். நீங்கள் ரூமில் வந்துட்டு அவ்வளோ இது பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸோட வந்து இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா இருக்கான் பாருங்கள். இது உள்ள யானை, சிறுத்தை, புலி எல்லாமே இருக்குது. 3.8 கிலோமீட்ரு. ஓ, அந்த மலை தான் நினைக்கிறேன். ஒரு ரோடு இருக்குது. ஓ பரவாயில்ல. உங்களுக்கு எல்லா வியூ காமிக்கிறோம் பாருங்கள். வாவ். ஆனால் வெயிலில் வந்து தான் எங்களுக்கு ரொம்ப மார்னிங் டைமில் வந்துருக்கணும். ஆஃப்டர்நூன் டைமில் வந்தால் நம்மளுக்கு இதுதான் ஆகும். அந்த மலை பாருங்கள் எப்படி இருக்குது. வாவ், இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. எங்கே போகணும்? அந்த ப்ரோ அந்த எட்ஜில் போனோம் ப்ரோ. புஜாக்கு வந்துட்டு இங்கே விடமாட்டேன்னு சொன்னாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு சொன்னாங்க, நீங்கள் மேலே போனீங்கன்னா எதனா வண்டி எதனா ஃபயர் ஆகிடுச்சுன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க. அதனால் வந்துட்டு நாங்கள் இங்கேருந்து முல்லைனகிரி ஹில்லு பீக்கு போயின்னு இருக்கோம். காய்ஸ், நான் எத்தினா புஜாக்கோஸ்கர தான் வந்து இந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வேறு வாய்ஸ் வேறு நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டில் நான் போடுறேன் பாருங்க வியூ. நாங்கள் இந்த ரோடு இருந்து தான் வந்து நின்றோம். நான் கீழே பிடிச்சேன், அது அவ்வளோ தெரியல. இன்னும் மேலே போனால் எப்படி இருக்கும்னு தெரியாது. மேலே போனால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் எத்தினா பூச்சா அந்தாண்ட சைடு போகணும் நாங்கள். ஆனால் அங்கே இது பண்ணல. அங்கே அது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கு. வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு எனக்கு ஓரளவுக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்ம சத்தியத்துக்கு ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நீங்கள் யாருமே கூட்டின்னு வராதிங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா எதுவுமே ஓப்பனே இல்லை, க்ளோஸ் இல்லை, தண்ணி வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, தண்ணி கூட இல்லை. நான் போன இடத்த 2 இடத்த அப்படி தான் ஆயிடுச்சு. ஒரு இடத்த மூடிட்டு இருந்துச்சு, ஒரு இடத்த விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிளாக்ல நான் காமிக்க முடியாது, ரெக்கார்ட் பண்ண முடியல என்னால். மேலே படிக்கட்டாக இருக்குது. வாவ் ப்ரோ, எப்படி இருக்குது ப்ரோ வியூ? இது பாரு ப்ரோ, மேலே ஏற ஏற இன்னும் வியூ நல்லா இருக்குல்ல ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது போயினே இருக்குல்ல. வாங்க ஃபுல். என்னது ப்ரோ இருக்கு? வா ப்ரோ. ப்ரோ டோட்டலாக ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குமா ப்ரோ? ஆமாம் 40 தான். இன்னும் ஒரு 1 லிட்டர் இருக்கும். வாங்க கீழே இறங்குற வரைக்கும் இருந்தால் போதும் எனக்கு. ப்ரோ வளைவு இதுவா? 4வது கேரு இங்கே ஒன்றும் அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது இன்னும் போயினே இருக்கு மேலே. போட்டோம் போகிற வரைக்கும் போட்டோம். முல்லைனகிரி ஹில்ஸுக்கு வந்திருக்கோம். மேலே ஒரு கோயில் இருக்கு பாருங்க, வியூ எப்படி இருக்கு. இந்த படிக்கட்டு ஏறி அங்கே போகணும். மேலே அங்கே ஒரு கொடி இருக்குல்ல, அங்கே தான் போகணும். வாங்க போகலாம். அவர் தான் நம்ம கூட வந்தவர், அங்கே இருக்காரு. வேறு லெவலு. இங்கே ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் பேர் கன்னடாவே வந்துட்டு அரகுறை. அவ்வளோ வராது எனக்கு. இங்கிலீஷில் அது போட்டிருந்தா கூட அதை படிச்சிருக்கலாம். இன்னும் இதுக்கப்புறம் இன்னும் மேலே இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கலாம் அவங்க. அப்பா இங்கே ஒரு இடத்துக்கு நல்லா இருக்கு. கோயில் இருக்கு ப்ரோ. வா ப்ரோ, கோயில் இருக்கு. கோயில் போய் பார்க்கலாம்.
கோயில் மூடி இருக்கா? கோயில் உள்ள வந்து இருக்கோம் கைஸ். கோயிலில் யாருமே இல்லை. 6300 அடி இருக்கு வீட்டு. வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். 6300 அடி ஃபீட்டு. இங்கேருந்து பார்த்தா நம்ம கரண்ட்டு முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. வந்த வழியே பார்த்தாலே பயமா இருக்கு. டர் இருந்தது. அங்கெல்லாம் தண்ணி. வாங்க கீழே போகலாம். இதுதான் மவுண்டன் டாப் வியூ. எப்படி இருக்கு பாருங்க. அங்கே ஒரு சிவன் டெம்பிள் இருக்கு, சின்ன சாது. ஆனால் அங்கே போக முடியாது நினைக்கிறேன், விட மாட்டாங்க. ஆனாலும் பார்க்கலாம். இங்கே ஏதோ படிக்கட்டு இருக்கு, போய் பார்த்துனார்லாம். இந்த பக்கம் இந்த போயிட்டு ஒரே அப்புறம் கீழே வரைக்கும் போயிட்டலாம். அங்கே படிக்கட்டு இருக்கு. நல்லா இருக்கு. இல்லைன்னா இங்கேருந்து நந்தன் போ ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கு இங்கே மாத்திரம். வா வியூ பாருங்க எப்படி இருக்கு. ஏய் சிவன் இல்லை, சாரி நந்தி. நந்தி இல்லை. இந்த செம்பில் எதுவுமே நாங்கள் பேக் ஆகக்கூடாது. வாங்க இங்கேருந்து பார்க்கலாம். போகலாம் நினைக்கிறேன் இன்னும். வாங்க போய் பார்க்கலாம். இது வரைக்கும் இன்னும் கீழே நான் வேறு ஷூ போடாமல் வந்து நிற்கிறேன். கால் வேறு கிளியிற மாரி இருக்கு. அந்த கல் குத்தி குத்தி நல்லா இருக்கு. ஆனால் உங்களை காமிக்கிறேன் வாங்க. வியூ பாருங்க. நான் எதுவும் பேசாமல் ஓரளவுக்கு பண்ணிட்டேன். செம்ம பிளேஸ். பச்சை பச்சைன்னு இருக்கு. இன்னும் போதா? இதுதான் குணா கோகையா? சிங்கம் இங்கே எதுனா இருக்க போதா? வாங்க பார்க்கலாம். எதுக்கும் நான் வேற ஒண்டியாக வந்து நிற்கிறேன். பாம்பு கிம்பு எதுனா இருக்க போதா? என்ன இருக்குது தெரியல. தான் இங்கே வந்தேனே. அப்பயே வந்தேன், ஒரு டர் ஆயிடுச்சு, அதனால உங்களை கூப்பிட்டேன். அப்புறம் உள்ளே போய் பார்க்கலாமா? ப்ரோ சிறுத்தை ஏதோ மாதிரி இருக்க மாதிரி இருக்குது ப்ரோ. சிறுத்தை ப்ரோ என்ன ஜில்லுன்னு இருக்கு பாரு ப்ரோ. இங்கே வீண்டா ஒரு பார்ட்ஸ் கூட தெரியாது. நீங்க அப்பா பார்த்தாலும் நெகட்டிவ்லே இருக்கு. அந்த மாதிரி இருந்தா சொல்லலாம். நான் ஷூ போட்டுன்னு வரக்கூடாது இங்கெல்லாம். நெகட்டிவ் சொல்ல சேம் தான். பச்சை பச்சைன்னு இருக்கு. இல்லை இங்கே கீழே போயின்னு இருக்கோம். சன்செட் ஆகின்னு இருக்கு. வாவ் சாரி ப்ரோ, பொறுமையாக போங்க. உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் நாங்கள். அது மாடு சார் ஆறாமல் சாப்பிடுங்க, ஓரமாக போங்க.
இங்கேருந்து நாங்கள் பெங்களூருக்கு தான் கிளம்பின்னு இருக்கோம். இதெல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க மம்மி. ஆனால் நான் ஓட்ட நிற்கிறேன். நான் என்ன பண்ணுறதுண்ணே? ஒரு 12 o'clock வீட்டுக்கு போயிடும். ஆனால் அங்கே இருக்க ஒரு தண்ணி இருக்குது guys. அது நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டாரு. குடிச்சோம் இன்னும் அவ்வளோ கோல்டு. அதே மாதிரி தண்ணி நல்லா இருந்துச்சு.